குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.5ல தேர்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசி அப்படின்ற செட்டை கொடுத்துட்டு இந்த வெரிஃபை ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி அதை நம்ம வெரிஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய வேல்யூஸ்லாம் என்னென்னன்றதை ஃபஸ்ட்டு தெளிவாக எடுத்து எழுதிடணும். ஸோ இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு செட் -2 lesser than x lesser than or equal to 4. அதாவது நம்ம எழுதக்கூடிய லெட்டருக்கு பேர் வேர்ட்ஸ் நம்பர்ஸுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். அந்த எக்ஸ் எதுலேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜெட், அதாவது இன்டீஜர்ஸ்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இன்டீஜர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கிறதா நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ். ஸோ அந்த வேல்யூ எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கணும், -2 விட பெருசா அப்படின்னா -3 -4ன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் சைடு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. -2 விட பெருசானா நம்ம நம்பர் லைனை யோசிச்சு பார்க்கும்போது இந்த பக்கம் ரைட் சைடு, அப்போ -2க்கு ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும்னா என்ன வரும்னா -1. -2 வருமானு பார்த்தீங்கன்னா வராது. காரணம் என்னென்னா இங்கே ஈக்குவல் டு கிடையாது. ஸோ -1லேருந்து ஆரம்பித்து 4 வரைக்கும் எழுதுறது தான் ஏ உடைய வேல்யூ. ஸோ -1 0 1 2 3 4 ஒவ்வொரு நம்பருக்கு நடுவில் கமாஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. செட் ப்ராக்கெட் கூட மறக்காதீங்க. அதே மாதிரி பின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர், தமிழில் பார்த்தீங்கன்னா முழு எண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம எழுதக்கூடிய நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் போகணும்னு பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் போகணும். ஸோ அப்போ 0 1 2 3 4 5. சீன்றது அவங்க நியூமரிக்கலாகவே கொடுத்தாச்சு. ஸோ அதை அப்படியே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதே பேசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட் சம்மாகவே வரும். இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்கிறது. ஓகே, நம்ம இப்போ சம்மில் போகலாம். ஸோ என்ன ப்ரூவ் பண்ணோம்னா இது வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது பங்கீட்டு பண்பு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. ஆல்ரெடி நம்ம யூனியன் இன்டர்செக்ஷன் நிறைய பார்த்தாச்சு. ஸோ அதை அப்படியே சும்மா ரீகேப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா என்ன அர்த்தம், பிக்கும் சிக்கும் பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுதணும். ஸோ பியோடைய வேல்யூ இங்கே இருக்குது, சியோடைய வேல்யூ இங்கே இருக்குது. கம்பேர் பண்ணும்போது ஏதாவது ஒன்றுத்தை எடுத்து கம்பேர் பண்ணாலே போதும். 0 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 0 எடுத்து எழுதுகிறோம். 1 இல்லை எழுதக்கூடாது. ஸோ 2 இருக்கா, இருக்குது. 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இல்லை. ஸோ இருக்கிறத மட்டும் நீங்கள் சும்மா பென்சில் அதுக்கேற்ற மாதிரி டாட்டோ ஒரு டிக்கோ போட்டு எடுத்து எழுதிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத முடிக்கணும், அப்புறமா மொத்தமாக இருக்கிறது. விச் மீன்ஸ் இதை முடிச்சாச்சு. ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சி ஆன்சர் இங்கே இருக்குது. இதோட நம்ம எதை சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏவை சேர்க்கணும். ஸோ ஏவுடைய வேல்யூ இது. எழுதும்போது எப்போவுமே அசெண்டிங் ஆர்டர், அதாவது ஏறு வரிசையில் எழுதும்போது உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த நம்பரையும் இந்த செட்டையும் கம்பேர் பண்ணணும். யூனியன்னா எல்லாத்தையும் சேர்த்துடணும். ஒரு வேளை ரிப்பீட் ஆச்சுன்னா அதை ஒரு தடவை எடுத்து எழுதுனா போதுமானது. ஸோ அப்போது -1 எடுத்து எழுதியாச்சு, 0 இருக்குது எழுதியாச்சு, 1 இருக்குது எழுதியாச்சு, 2 இருக்குது எழுதியாச்சு, 3 4 எழுதியாச்சு. அதை தாண்டி இங்கே எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் எல்ஹெச்எஸ் உடைய வேல்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ. இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் முடிச்சாச்சு. ஆர்ஹெச்எஸ்ல 2 ப்ராக்கெட் இருக்குது. முதல்ல ஒரு ப்ராக்கெட் எடுப்போம். ஏ யூனியன் பின்னா என்ன அர்த்தம், ஏவையும் பியையும் சேர்க்கணும். ஸோ அப்போ -1 இங்கே பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 வரிசையாக இருக்குது. இங்கேயும் 0 1 2 3 4 இருக்குது. எக்ஸ்ட்ராவாக 5 இருக்கிறதுனால அதையும் சேர்த்து எடுத்து எழுதணும். அப்போ ஏ யூனியன் சின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவையும் சியும் எழுதிக்கோங்க. அதில் -4 தான் ஃபஸ்ட் வரணும் ஆஸ் பர் அசெண்டிங் ஆர்டர். ஸோ -4 -1 எழுதியாச்சு, 0 1 2 3 4 எழுதியாச்சு. இங்கேயும் அவ்வளோதான் இருக்குது. ஸோ ஏ யூனியன் பியையும் ஏ யூனியன் சியையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன், அதுதான் ப்ரூஃப்லேயும் இருக்குது. இன்டர்செக்ஷன் -1 இங்கே இருக்குது எழுதிடலாம். 0 இருக்கா, இருக்குது. 1 இருக்கா, 2 3 4. ஸோ இருக்கிறத மட்டும் பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுதுங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ். ஸோ அப்போது எல்ஹெச்எஸ் ஆன்சரையும் ஆர்ஹெச்எஸ் ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா எப்படி தான் வரும்னு பார்த்தீங்கன்னா சேமாக வரும். ஸோ இந்த ரிசல்ட் எடுத்து நீங்கள் எழுதணும். தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். அது என்ன ப்ரூஃபோ என்ன ப்ராப்பர்ட்டியோ அதை அப்படியே எடுத்து எழுதிங்கன்னா சம் ஓவர். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.